ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மறுபடியும் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாக எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களுக்கு தொடர்ந்து கற்றுத்தந்து வருகிற காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, என்ன நோக்கத்தோடு என்ன எதிர்பார்ப்போடு கூட நீர் எங்களுக்கு இவைகளை கற்றுத்தருகிறீரோ அந்த நோக்கம் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்களும் கூட அதில் உண்மையாக இருந்து அநேகருக்கு இதை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய், ஆண்டவரே, உடைய கிறிஸ்தவம் இந்த பூமியிலே உம்மை பின்பற்றுகிறவர்கள் மூலமாய் நீர் என்ன மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினீரோ அந்த மாற்றம் எங்கள் மூலமாகவும் இதை கேட்கிற எல்லார் மூலமாக உருவாகவும் இந்த பூமி நீர் விரும்புகிற ஆண்டவரே அந்த புதிய படைப்புக்கு நேராய் ஆண்டவரே வெற்றியாய் செல்லவும் பயணிக்கவும் கர்த்தர் எங்களை பயன்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கிறிஸ்தவத்தில் இருக்கிற எல்லா கர்த்தாவே தவறான அணுகுமுறைகள், கருத்துகள், கண்ணோட்டங்கள் நீங்க பெற்று கிறிஸ்தவர்கள் உயிர் மீட்சி அடைய கர்த்தர் எங்களை பயன்படுத்தும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைபடும். இந்த நாளிலும் இந்த பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்ளும்படியாக யார் யாரெல்லாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ ஏற்ற வேளையை ஜாயின் பண்ண எல்லா கிருபைகளையும் கொடுத்துடலும். இந்த திருக்கரத்திலே தாழ்த்தி தருகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கடந்த வாரத்திலிருந்து நம்ம மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட காரியங்களுக்கும் தற்பொழுது நாம் கற்றுக்கொண்டு வருகிற காரியங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம செய்யணும்னு நினச்சோம். ஆனாலும் அதில் ஒரு சில காரியங்களை கொஞ்சம் கூட அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கிறேன். ஸோ அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அவனுடைய கிருபினாலே போன வாரத்தில் நம்ம அதில் ஒரு சில காரியங்களை நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸை நம்ம பார்த்தோம். முதலாவது நம்ம நம்முடைய சுவிசேஷ செய்தியிலே இப்பொழுது இருக்கிற சுவிசேஷத்திற்கும் அடிப்படை கோர் காஸ்பல் மெசேஜ், அதாவது காஸ்பல் மெசேஜ் நிறைய விதங்களில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்ம சொல்லணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. அதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்காக இப்படி சொன்னாதான் காஸ்பல் அப்படின்னு கிடையாது. ஆண்டவர் ஒரு மனிதனை சந்திக்கிறதுக்கு பல விதங்களிலே பல வழிகளை அவர் பயன்படுத்தலாம். இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் வாழும் பொழுது அவர் சந்தித்த நபர்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சகேவு அவர் சந்தித்தது ஒரு மாதிரி இருந்துச்சு, சமாரிய பெண்ணை சந்தித்தது இன்னொரு மாதிரி இருந்துச்சு, பப்ளிக்கில் மாஸில் அவர் சொல்லும் பொழுது இன்னொரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் கோர் மெசேஜ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான உண்டு. மைய செய்தி முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயன்றது உண்டு. அது என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவேளை ஒருத்தட்ட போய் நம்ம இயேசுனை நேசிக்கிறாருன்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் இயேசுனை நேசிக்கிறாரு தான் சுவிசேஷம் நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால் அது தப்பு. அதிலே அவரை அவர் அந்த இயேசுனை நேசிக்கிறான்னு சொல்கிற அந்த வார்த்தையிலே ஆண்டோடைய அன்பை அவர் ருசிக்கலாம். ஆண்டவர் பக்கமாக அல்லது தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவானாக அவர் மாறிவிடலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த காஸ்பல் மெசேஜோட மையம், அதனுடைய நடும் மையம், அதனுடைய எம்ஃபசைஸ், அதனுடைய வலியுறுத்தல் எதில் இருக்கணும் அப்படின்றத நம்ம போன தடவை பார்த்தோம். பொதுவாக இன்றைக்கி இருக்கிற அந்த வலியுறுத்தல் தவறு. நம்ம இன்றைக்கி என்ன நினைக்கிறோம்? இயேசுவை விசுவாசி, நீ மரித்த பிறகு பரலோகத்துக்கு போவாய், இதுதான் காஸ்பல் மெசேஜ்னு நினைக்கிறோம். இயேசுவை விசுவாசித்தால் மரணத்திற்கு பிறகு நம்பிக்கை உண்டு என்பது உண்மைதான். இயேசுவை விசுவாசித்தால் நாம் மரணத்திற்கு பிறகு இயேசுவிலே இருப்போம் என்பது உண்மைதான். இயேசுவை விசுவாசித்தால் உயிர்த்தெழுதலிலே புதிய வானம் புதிய பூமியிலே நாம் பங்கெடுப்போம், அந்த ஸ்லாக்கியத்திற்குரியவர்களாய் நம்ம மாறுவோம் என்பது வேதவசனம் நமக்கு தருகிற உறுதி, அஷூரன்ஸ். ஆனால் அதே நேரத்தில் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. நீ மரித்தால் பரலோகத்துக்கு போவாய் இயேசுவை விசுவாசித்தால், இல்லாவிட்டால் நீ நரகத்துக்கு போவாய் என்பது காஸ்பல் மெசேஜுடைய மையம் கிடையாது. அதை தான் இன்றைக்கு நம்ம நிறைய நேரம் காஸ்பல் மெசேஜோட மையம்னு நினச்சி அதை சொல்லலைன்னா காஸ்பல் சொல்லலைன்ற மாதிரியும், அதை சொல்லிட்டா காஸ்பல் சொல்லிட்டது மாதிரியும் நம்ம சொன்னதுனால இந்த விளைவுகளும் நிறைய. நம்ம இப்படி பேசினதுனால நம்ம நிறைய நேரம் நம்முடைய ஒருவேளை இது நல்லா இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சு, இது நம்ம போன வாரம் டிஸ்கஸ் பண்ணது மாதிரி அது நமக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் எளிதாக இருந்துச்சு, ஹோப்பை கொடுத்துச்சு அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு ஒருவேளை காரணம் கூட இதுவாக இருக்கலாம். தப்பில்லை. ஆண்டவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஆண்டவர் பல வழிகளையும் பல விதங்களையும் பயன்படுத்தலாம். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய வேதம் சொல்லுகிற புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் ஆதி கிறிஸ்தவர்களும் பிரசங்கித்த சுவிசேஷம் என்பது இதுவல்ல. எங்கேயுமே நீ பரலோகத்துக்கு போகலாம், நரகத்துக்கு தப்பிச்சு அதுக்காக நீ இயேசுவை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அவங்க பிரசங்கித்ததாக நம்ம பார்க்கவே முடியாது. ஆனால்
அவங்களுடைய செய்தி என்னவாக இருந்தது? தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் வந்துவிட்டது, இயேசு கர்த்தராகிவிட்டார், இயேசு ஆண்டவராகிவிட்டார், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பூமிக்கு, அனைத்து பூமிக்கும், அனைத்து உலகத்திற்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். அவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார். அவர் இந்த உலகத்தை சரி செய்ய போகிறார். இந்த உலகத்தை சரி செய்யும்படியாக அவர் ஒரு நாள் மீண்டும் வரப்போகிறார். அந்த ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அவர் உங்கள் ஆண்டவராக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த செய்தியாக இருந்தது. ஸோ இந்த கோர் மெசேஜ் அதை நம்ம முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் போன வாரம் சொன்னேன். நம்ம அதை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம சிந்தித்தோம். அதில் ஒரு சில காரியங்களை நம்ம இன்னும் ஆழமாக முடிந்தா வரக்கூடிய நாட்களில் நம்ம வேத வசனங்கள் அடிப்படையில் சிலதை பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். அதனால் ரைட் சொல்கிற மாதிரி காஸ்பலில் வந்து சின் மேனேஜ்மெண்ட் பிளானா, ஏசு விசுவாசா நீ பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுவா, ஏசு விசுவாசா பாவம் மன்னிக்கப்படும், அதில் உண்மைதான், பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், உண்மைதான், அதெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது. அநேகர வாழ்க்கை மாற்றினது சுவிசேஷம். ஆனால் அதுதான் சுவிசேஷம் இல்லை. வென் யூ பிலீவ் தட் ஜீசஸ் இஸ் லார்ட், இயேசு கர்த்தர் என்று, இயேசுவை உன் மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்பினார் என்று, அவர் கர்த்தர் என்று, அவர் ஆண்டவர் என்று நீ அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய், உன் வாழ்க்கை மாறும், உன்னோட சுற்றி. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் நம்ம பிரச்சனை என்னன்றதை கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பர்சனல் கன்வர்ஷன், நரகத்துக்கு தப்புகிறது, அதுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது என்ன நடந்து விடுகிறது அப்படின்னு சொன்னால், இதில் பிரச்சனை என்ன? ஏன் இதை நம்ம சொல்ல வேண்டி இருக்குது? ஏன் நீங்கள் இதை இப்படி வலியுறுத்தி பேசுகிறீங்க? அல்லது என்டிரைட் போன்ற பைபிள் ஸ்காலர்ஸ் ஏன் இதை வந்து வலியுறுத்தி சொல்கிறாங்க? இது கிறிஸ்தவத்தில் இது முக்கியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஏன் சொல்கிறாங்க அப்படின்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா, பிகாஸ் இதில் என்ன நடந்து போயிடுது அப்படின்னு சொன்னால், பர்சனல் இந்த காஸ்பல் இப்படி நம்ம கோர் காஸ்பலாக பிரசங்கிக்கும் பொழுது அதை நம்ம அப்படி அதுதான் காஸ்பலோட கோருன்னு சொல்லி நம்ம நம்பும் பொழுது, நானும் கூட அப்படி தான் பல வருஷங்கள் நம்பிட்டு இருந்தேன். என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இட் பிகம்ஸ் எ வே ஆஃப் பர்சனல் எஸ்கேபிசம். ஏன்னா என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு அவர் என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நான் நரகத்துலேருந்து தப்பிச்சிட்டேன். ஸோ நவ் எனக்கு பரலோகத்தில் டிக்கெட்டு ஃப்ரீ கிடச்சிருச்சு. இப்போது நான் விதியுள்ள நாட்களில், ஸோ தட் இஸ் வாட் வி கிவ் இன் அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன் இல்லையா? அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன் நம்ம கொடுக்குறது தானே. உனக்கு வந்து நீ இயேசு விசுவாசம் நேரத்தில் தேவனுடைய பிள்ளை ஆகிட்டா, ஸோ நான் நரகத்துக்கு எஸ்கேப் ஆகிட்டா, இனிமேல் உனக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது, பாவத்தின் தண்டனை கிடையாது, ஸோ நீ உடனே பரலோகத்துக்கு போயிடலாம், இன்றைக்கு மரித்தால் நீ கர்த்தரோடு இருப்பாய் அப்படின்றத நம்ம காஸ்பல் மெசேஜாக இருக்கும். இதில் என்ன நடந்து விடுகிறது அப்படின்னு சொன்னால், அதற்கு பிறகு இயேசுவை நாம் விசுவாசித்த பிறகு, அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட பிறகு, அவரை வெறுமனே நம்முடைய பர்சனல் சேவியராக நம்ம வந்து பிலீவ் பண்ணுறதுனால அதுதான் சரியாக இருக்கும். நம்முடைய சொந்த இரட்சகராக, நம்முடைய தனிப்பட்ட இரட்சகராக மட்டும் நாம் விசுவாசிக்கிறதுனாலே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து நம்முடைய லைஃப்பில் அவரை ஆண்டவராக பார்த்துக்கிறோம், அப்படி தான் சொல்கிறாங்க. நம்முடைய லைஃப்பில் உள்ள எல்லா ஸ்பேஸ்க்கும் அவர் ஆண்டவர்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் இதே ஆண்டவர் ஒரு இயேசு உயிர்த்தெழுந்ததுனாலே பூமிக்கு அவர் ஆண்டவராக இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார், சமுதாயத்திற்கு, எல்லா ஏரியாஸ் ஆஃப் லைஃபுக்கும், இந்த ஸ்பியர்ஸுக்கும், பூமிக்கு, இயற்கைக்கு, எல்லாத்துக்கும் ஹீ இஸ் த லார்ட். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற அதையும் அப்போஸ்தலர் அறிவித்த மாதிரி ஹீ இஸ் லார்ட், ஹீ ஹாஸ் ரிசன், ஹீ இஸ் லார்ட். அந்த அறிவிப்பை நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்கொள்ள முடிகிறதில்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் உண்டு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பரிசுத்தமாக வாழ்ந்துடணும், பரலோகத்துக்கு டிக்கெட் கிடச்சிருச்சு, ஆனால் பரிசுத்தமாக நான் எப்படியாவது வாழ்ந்துடணும், நான் மரித்தா பரலோகத்துக்கு போவேன், என் கிரியையினால் கிடையாது, நான் நீதிமான் அவருடைய ரத்தத்தினால் ஆகிட்டேன், ஸோ நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். பட் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் ஆத்துமாக்களை இதே மாதிரி பர்சனலாக ஆண்டவர்கள் நடத்தி அவங்களையும் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடணும். திஸ் இஸ் மை கோல். என்னோடய கிறிஸ்டியன் லைஃப்பில் கோல் வந்து சின்னோட உள்ள என்னோடய ஸ்ட்ரகிளில், நான் பர்சனல் ஸ்ட்ரகிள், அதுலேயும் முக்கியமாக பர்சனல் ஸ்ட்ரகிளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இதில் நான் சொல்ல விரும்புகிற காரியங்கள் நிறைய உண்டு. நான் போன வாரம் அதை சுருக்கமாக தான் சொன்னேன். பட் இருந்தாலும் இதனால் என்ன நடந்துச்சு கிறிஸ்டியானிட்டியில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அதனுடைய விளைவுகளையும் நான் சேர்த்து சொல்லலை அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து இதை ஏன் பேசுகிறாங்க, இதை போய் ஏன் இவ்வளோ வலியுறுத்துகிறாங்க, இதை போய் எதுக்கு இவ்வளவு குறையாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணும். குறையாக சொல்கிறதுக்காக அல்ல, ஆனால் இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை தான். இயேசுவோடு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நம்ம கடவுளோடு கூட உள்ள வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது.
அதனால ஆனால் அதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், ரொம்ப பர்டிகுலராக பார்த்தீங்கன்னு சொன்னால் 1950கள் 40கள் 60கள்லாம் ஹோலினஸ் மூவ்மெண்ட் அப்படின்றது வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனுடைய விளைவு தான் நிறைய கேரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட்ஸ் வந்தது. இது உங்களுடைய எம்ஃபசைஸ் ஃபுல்லாக எதில் இருக்கும் அப்படின்னு சொன்னால், நீ பர்சனலாக ஆண்டரோடு நல்லா இருக்கணும், நீ இச்சையோடு பார்க்கக்கூடாது, நீ வந்து பொய் சொல்லக்கூடாது, நீ வந்து உன் இருதயத்தில் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும். ஸோ தே வில் பி ஆல்வேஸ் ஸ்பீக்கிங் அபவுட் சாங்டிஃபிகேஷன் பேசிகிட்டே இருப்பாங்க. டெய்லி அதை பற்றியே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ they didn't have time to look at others. மக்களுடைய நிலைமைகளையோ மற்றவங்கள பற்றியோ யோசிக்கிறது கூட நடக்க முடியாத அளவிற்கு நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹோலினஸ் மூமெண்ட்ஸ்னால மாற்றப்பட்டவங்க இருந்தாங்க. ஸோ எல்லா மீட்டிங்ஸ்லேயும் அவங்க அதை பற்றி தான் பேசுவாங்க, எல்லா மீட்டிங்ஸ்லேயும் அதை குறித்து தான் பேசுவாங்க. நல்லா இருக்கும். இட் வில் பி லைக் என்னோட பர்சனல் லைஃப்பை நான் சரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு சந்தோஷம் வரதானே செய்யும் இல்லையா, நல்ல ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் அப்படின்றதும் பொழுது. ஆனால் தேவனுடைய திட்டமும் சுவிசேஷமும் அது கிடையாது. அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்ததும், அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுறது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சதும், அவங்க செஞ்ச அற்புதங்கள், அவங்க செஞ்ச அடையாளங்கள் எல்லாமே எதற்காக அப்படின்னு சொன்னால், இந்த இயேசு எல்லாவற்றுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். இப்போ சீசர் ராஜா கிடையாது, சீசர் ஆண்டவர் கிடையாது, ராயன் ஆண்டவர் கிடையாது, இயேசு தான் ஆண்டவர்ன்றதான் அவங்கள டிக்ளேர் பண்ணாங்க. அதுதான் ரோமன்ஸ் காலத்தில் பிரச்சனையாக இருந்துச்சு. ஒருவேளை அப்போஸ்தலர்கள் வந்து இன்னைக்கு பண்ணுற மாதிரி கன்வர்ஷன் இல்லை கிடையாது. அவங்களுடைய மெசேஜ் வாஸ் என்னது, அவங்க சொன்ன செய்தி வந்து ரோமர்களுக்கு என்னவா, ஏசு என்கிறவனே ராஜாவாக பிரசங்கிக்கிறார்கள். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான் அவங்கள பற்றி குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கோம். ஏசு என்கிற வேறொருவனே ராஜா என்று சொல்லுகிறார்கள். ஸோ தேவர் சீசர் தான் ராஜாவாக இருந்த இடத்துல இன்னொருவரை ராஜாவாக அவருடைய பின்பற்ற வேண்டும், அவருக்கு பின்பற்ற வேண்டும், எல்லாம் அவருக்கு கீழே இருக்குது, அவர் ராஜாவாக இன்றைக்கே இருக்கிறாரு அப்படின்னு பிரசங்கம் பண்ணது தான் அங்கே பிரச்சனையாக இருந்துச்சு. ஒருவேளை ஃப்யூச்சரில் அவர் ராஜாவாக வரப்போகிறாருன்னு சொல்லியிருந்தா கூட இன்றைக்கி நம்ம சொல்கிற மாதிரி இப்போ அவர் ராஜா இல்லை, இப்போ ட்ரம்போ அல்லாட்டி நெத்தன்யாவோ அல்லாட்டி இவங்க தான் ராஜா, இயேசு ராஜா இல்லை, அவர் 1000 வருஷம் அரசாட்சியில் வரும்போது இந்த உலகத்தில் சமாதானம் வரும் அப்படின்னு அவங்க பிரசங்கம் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை வந்திருக்காது. பட் தேர் மெசேஜ் வாஸ் வெரி கிளியர் அண்ட் வெரி சிம்பிள் தட் ஜீசஸ் இஸ் லார்ட். சீசர் அங்கே இருக்கும் பொழுது தைரியமாக இயேசுவை கர்த்தர் என்று பிரசங்கம் பண்ணினார்கள். யூதர்களுக்கும் சரி புற இனத்தாருக்கும் சரி. ஸோ வந்து அதனால தான் அவங்களுக்கு சீசர் கூடயும் ரோமன் எம்பையர் கூடயும் ட்ரபிள் வந்துச்சு. இல்லைன்னா அவங்க எவ்வளோ ட்ரபிள் என்ன பண்ணியிருக்கலாம், அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ வந்து இந்த செய்தி முக்கியமானது. இதுதான் காஸ்பலோட கோர் மெசேஜ் அப்படின்றத போன வாரம் சொன்னேன். ரெண்டாவது, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முழுக்க ஹெவன்றது மாதிரி நம்ம சுற்றி வந்துட்டு இருக்கிறோம். இதை குறித்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதனால் இதை பற்றி ரொம்ப இது அந்த லீவிங் எர்த்து ஸோ அப்படின்றது தான் நம்முடைய ஒரே ஃபோக்கஸாக இருந்துச்சு. எப்படியாவது உலகத்தை விட்டுறணும், உலகம் அழிஞ்சு போயிடும், உலகத்தை பற்றி நம்ம கேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, பரலோகம் தான் முக்கியம். ஸோ பரலோக ராஜ்யம் அப்படின்ற டேர்ம் எல்லாம் நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா, பரலோகன்ற ஒரு இடம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். பட் ஆண்டவர் நமக்கு சொன்னதும், வேதம் நமக்கு சொன்னதும், அப்போஸ்தலர் நமக்கு போதித்ததும் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு இந்த பூமிக்கு வந்ததுடைய நோக்கம் இந்த உலகத்தை அழிக்கும்படியாக அல்ல, அதை புதிதாக்கும்படியாக, அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்படியாக, புதிய படைப்பாக மாற்றும்படியாக வந்தார். பரலோகம் இருக்குது, தேவனுடைய ஆளுகை இருக்கிற இடம் அங்கே, அந்த ஆளுகை இந்த பூமிக்கும் வர வேண்டும், பரலோகமும் பூமியும் சந்திக்க வேண்டும். பரலோகம் இந்த உலகத்தை ஆக்கியூபை பண்ணணும், பரலோகம் இந்த உலகத்தை இன்வேட் பண்ணணும். அப்படின்றதுக்காக தான் பரலோகத்தில் இருக்கிறவைகளையும் பூலோகத்தில் இருக்கிறவைகளையும் ஒன்றாக்கும்படியாய் இயேசு இந்த பூமிக்கு வந்தார், இயேசு ரத்தத்தை சிந்தினார் என்பது தான் பவுலுடைய செய்தி, எபேசியர்லையும் சரி கொலோசியர்லையும் சரி. அதனால் அதில் முக்கியமானது, காட் இஸ் நாட் அபேண்டனிங் த கிரியேஷன். இந்த உலகத்தை அவருடைய படைப்பை விட்டு விடுறதுக்கல்ல, அதை ரிஸ்டோர் பண்ணுறாருன்றது தான் வேதத்தினுடைய செய்தி, அது புதிய ஏற்பாட்டினுடைய செய்தி. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இது வசனங்கள் நிறைய ஒரு உங்களுக்கு அங்கே சில வசனங்கள் ஞாபகம் வரலாம், அங்கே அப்படிலாம் சொல்லியிருக்கு, இங்கே அப்படிலாம் சொல்லியிருக்கு. நான் இப்போ அந்த வசனங்களுக்கு ரொம்ப டீப்பாக போகலை, இந்த அவுட்லைனை முடிஞ்சால் நம்ம உங்களுக்கு ஞாபகம் வர வசனங்கள், ஒருவேளை நான் அதை பேசும்பொழுதே சில வசனங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். பேதுரு அப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். நான் அதுக்குள்ளே போகலை, நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது நம்ம மற்ற எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ மூன்றாவது மிக முக்கியமானது, இன்றைக்கி இது ஒன்றே தான் நான் பேச முடியும்னு நினைக்கிறேன், ஆனால் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ஒருவேளை இது இன்றைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு
குழப்பத்திற்கு அப்படின்னு சொல்கிறத விட ஒரு சர்ச்சைக்குரிய ஒன்றாக தான் இருக்குது இந்த விஷயம். ஏன் அப்படின்னா இது வந்து என்டி ரைட்டோட மிக முக்கியமான அவருடைய ஆர்கியூமெண்ட். ஸோ வந்து செய்தி ஒருவேளை இதை வந்து நம்ம வந்து அறிந்து கொள்கிறது ரொம்ப முக்கியம், அவசியம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரோமருக்கு எழுதின நிருபத்தை பலமுறை நான் வாட்ச்மேன் நீயோட அடிப்படையில், பைபிள் என்ஐவி ஸ்டடி பைபிளோட அடிப்படையில், ஸோ இப்படி நிறைய கோணங்களில் வந்து நான் வந்து அதை வாசிச்சிருக்கிறேன். நான் அதை மற்றவர்களுக்கு போதித்திருக்கிறேன். ஆனால் எனக்கு அதில் நிறைய, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரோமர் நடத்தும் பொழுது நம்ம பைபிள் ஸ்டடியில் இங்கே பார்க்கும்போது நான் சொல்லியிருக்கிறேன். அதில் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். பவுல் அதில் ஆன்சரே அது வந்து அது ரோமன்ஸ் ஒரு புக்காக நம்ம பார்த்து அப்படி நடத்தும் பொழுது ஏற்கனவே நம்ம அதை படித்த விதத்துக்கும், ஏன்னா அது மார்ட்டின் லூத்தரை பாதித்தது, ஜான் வெஸ்லியுடைய எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தது, இப்படிலாம் சொல்லி தான் நம்ம அதை நடத்துவோம். விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்றத. அந்த ரோமன்ஸ் வந்து தான் நம்முடைய சொல்லப்போனால் இப்போ நம்ம பார்த்தா அந்த முதல் ரெண்டு பாயிண்ட்டுக்கும் அடிப்படையாக இருந்தது. இன்னைக்குள்ள கிறிஸ்டியன்ஸ் வந்து அதை அப்படி நினைக்கிறது காரணமே ரோமன்ஸ் தான். ஏன்னா ரோமன்ஸை அவங்க பார்த்த விதம் அப்படி. ரோமன்ஸை வச்சு தான் அதை ரோமன்ஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. ரோமன் சாலை, அதாவது ரட்சிப்புக்கான சாலை. ஆனால் என்டி ரைட்டோட அந்த விளக்கத்தை நான் அதை படித்ததுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே பவுல் அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் ரொம்ப, அது வந்து ரெவல்யூஷனரி. அட் த சேம் டைம் நம்ம அதில் நிறைய மிஸ் பண்ணிட்டோம். வழக்கமாக நம்ம சொல்லுகிற அல்லது படிக்கிற அந்த ரோமர்லேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற விஷயங்களில் நிறைய மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதையும், நிறைய ஏன் சொல்லப்போனால் சரி ஓப்பனாக சொல்லணுன்னா தவறாகவே புரிந்து கொண்டிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணிட்டு. ஸோ அதனால் ரோமர் ஸ்டடியில் நீங்கள் கலந்து கொண்டவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். அதில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதை பார்த்தோம். இந்த மத்திய படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை படித்தோம், அதை பார்த்தோம். ஸோ அதில் கலந்து கொண்டவங்களுக்கு ஓரளவுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்றது புரியும். இருந்தாலும் இந்த ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து பொதுவாக இன்றைக்கி வந்து கிறிஸ்தவர்கள் நடுவில் மிகவும் பிரசித்தமான ஒன்று. ஒருவேளை நீங்கள் நல்ல ஒரு இவாஞ்சலிக்கல் சர்ச்சில் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே அடிக்கடி சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் அல்லது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அது ரோமர், கலாத்தியர் இதனுடைய அடிப்படையில் தான் இந்த காரியங்களெல்லாம் அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க, போதித்து கொண்டிருப்பாங்க. இப்போது இதில் என்ன புரிஞ்சு கொள்ளணும்னு ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்ற வேர்டு எப்போ பிரபலம் ஆச்சு அப்படின்னா மார்ட்டின் லூத்தர் அல்லது ரெஃபர்மேஷனில் இருந்து ஆரம்பிக்குது. இந்த ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்ற இந்த வேர்டு, அதுக்கு முக்கியத்துவம் இதெல்லாம் வந்து மார்ட்டின் லூத்தர் ஓட ரெஃபர்மேஷன். அதில் மார்ட்டின் லூத்தர், கால்வின், ஸோ இப்படி நிறைய ரெஃபார்மர்ஸோட சீர்திருத்தவாதிகளோட அதை ஆரம்பிக்குது. இப்போது இதில் நம்ம ஒருவேளை இது ஆக்சுவலாக என்ன இதில் நம்ம போதிப்போம், இது வந்து ஒரு முக்கியமான ஒரு உபதேசமாக, முக்கியமான ஒரு டாக்ட்ரினாக ரிஃபார்ம்டு சர்ச்சஸில், சீர்திருத்த திருச்சபைகளில் இது பிரசங்கிக்கப்பட்டும் போதிக்கப்பட்டும் வருகிறது. ஒருவேளை நிறைய நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒருவேளை இது முன்னாடி எந்த அளவுக்கு அதை மக்கள் புரிந்து வைத்திருந்தாங்க அப்படின்லாம் தெரியலை. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு நிறைய சபைகளில் ஒருவேளை இதை நீங்கள் விசுவாசிக்கலன்னா நீங்கள் கிறிஸ்தவனே கிடையாதுன்னு சொல்கிற அளவிற்கு இது வந்து பிரபலமாக இருக்குது சில சபைகளில். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ரிஃபார்மேஷன் ஜஸ்டிஃபிகேஷனை இந்த கோணத்தில், இந்த ஆங்கிளில் நீங்கள் நம்பலை அப்படின்னு சொன்னால், விசுவாசிக்கலைன்னா நீங்கள் வந்து ரட்சிப்பையே நீங்கள் என்ன பண்ண முடியாது, சரியாக பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது இருக்குது. நிறைய சபைகளில் அதுக்கு நேராக தான் நடத்துகிறதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ என்டி ரைட் இதில் என்ன சொல்கிறார் அப்படின்றதையும், அது ஏன் எனக்கு நான் சரின்னு நினைக்கிறேன் அப்படின்றதையும் நான் அதுக்கு பிறகு சொல்கிறேன். முதலாவது, நம்ம பொதுவாக இன்றைக்கி கிறிஸ்தவ வட்டாரத்தில் அல்லது மார்ட்டின் லூத்தர் காலம் தொடங்கி, சீர்திருத்தம் தொடங்கி, இந்த ரெஃபார்மேஷனை தொடங்கி இந்த ஜஸ்டிஃபிகேஷனை எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத குறித்து நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது, பொதுவாக நம்ம இதில் என்னென்னா, ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னா பீயிங் டிக்ளேர்டு ரைச்சியஸ் பேஸ்ட் ஆன் இம்ப்யூட்டட் ரைச்சியஸ்னஸ் ஆஃப் கிரைஸ்ட். இதில் வந்து இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு இதெல்லாம் புரியுது அப்படின்னு சொல்லி தெரியலை. நான் அதனால் உங்களுக்கு புரிந்து கொள்கிறதுக்கு வசதியாக நான் வந்து
ஒரு சில வசனங்களே எடுத்து காண்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் பெற்றது அப்படின்னு சொன்னால், அந்த மத்திய கால திருச்சபையில், ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் நிறைய பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு. அப்போ பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பழக்க வழக்கம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி முக்கியமாக பாவ மன்னிப்பு சீட்டு பெற்றுக்கொள்வது, அப்புறம் நிறைய அவங்க அந்த கதீட்ரலுக்கு, முக்கியமாக அவங்க அன்றைக்கி கட்டி கொண்டு அந்த கதீட்ரல், பெரிய ஒரு கதீட்ரலுக்கு காசுக்காக அவங்க வந்து நிறைய கலெக்ஷன்ஸு இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்காக பாவ மன்னிப்பு சீட்டு அப்படின்றத ஒன்று கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த புண்ணிய யாத்திரைகள் போகிறது, ஈவன் அந்த வேட்டிக்கனோட படிகளில் போகிறது. அப்போது இதெல்லாம் வந்து நம்ம வந்து கடவுளுடைய ஃபேவரை பெறுறதுக்காக, நல்லா கவனிச்சுக்கோங்க, நிறைய இதே மாதிரி ஏகப்பட்ட இது வச்சுருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, கடவுளுடைய ஃபேவரை பெற்றுக்கொள்கிறதுக்காக, இல்லாட்டா இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் மெரிட்டை ஏர்ன் பண்ணுறதுக்காக. மெரிட்டை ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா, கடவுள்கிட்ட இருந்து நமக்கு தேவையான ஒரு என்னது, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மெரிட்டு கிடைக்கிற மாதிரி, அவனுக்கு மதிப்பெண் கிடைக்கிற மாதிரி, நம்ம வந்து கடவுள்கிட்ட இருந்து ஏர்ன் பண்ணணும். அவருடைய ஃபேவரை, அவருடைய பிரியத்தை, அவருடைய இரக்கத்தை நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்து இருந்தது. இந்த கருத்து தப்பு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பைபிள் படி அது தவறு. கடவுளுடைய ஃபேவரை நம்ம ஏர்ன் பண்ண முடியாது. அதனால் அன்னைக்கு இருந்த தாட்டு, பொதுவான சிந்தனை மக்கள் நடுவில் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ரட்சிப்பை சம்பாதிக்க முடியும், ஏர்ன் பண்ண முடியும். எப்படி ஏர்ன் பண்ண முடியும்? த்ரூ சர்ச். அதுவும் அவங்க அதுக்குன்ட்டு விட்டு கொடுக்கல, சர்ச்சில் இருந்து ஏர்ன் பண்ணணும். பை ஃபாலோயிங், அதாவது சில அவங்க சொல்கிற அந்த சட்டங்கள், அந்த ஒழுங்குமுறைகள், அந்த அவங்க சொல்கிற அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது மூலமாக, அது அந்த மாங்ஸாக இருக்கட்டும், நன்ஸாக இருக்கட்டும், அல்லாட்டா சர்ச்சில் உள்ளவங்களாக இருக்கட்டும், அந்த ஃபாதருக்கு சொல்கிற காரியங்களை உட்பட்டு அவங்க அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுல அவங்க வந்து ரொம்ப வலியுறுத்தினாங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பர்கேட்ரின்னு சொல்லக்கூடிய அந்த உத்தரிக்கும் ஸ்தலத்தில் போய் நீங்கள் வந்து திரும்ப இதாக வேண்டியிருக்கும். ஸோ இப்படி there are so many practices. இப்போ நம்ம அதுக்குள்ளே போகலை. அப்போது அந்த மெரிட்டை ஏர்ன் பண்ணுறது தான் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அப்போ அந்த மிடிவியல் பீரியடில் சபையில் என்ன வழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், என்ன சிந்தனை இருந்துச்சு, என்ன தாட் மக்கள் நடுவில் இருந்துச்சுன்னு சொன்னால், நம்ம ரட்சிப்பை நம்ம சம்பாதிக்கணும். மேபி அதுக்கு இந்த மார்ட்டின் லூத்தர் அவருடைய பயோகிராஃபிலாம் சொல்லுவார், நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. அந்த படிகளில், வேட்டிக்கன் படிகளில் அந்த பயங்கரமாக அவர் வந்து ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ஏறும் பொழுது அவர் வந்து முழங்காலில் ஏறுவார்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, முழங்காலில் ஏறுவார்னு நினைக்கிறேன். அப்போ அவர் அதை ஜோம் பண்ணி அவர் அழுது அப்படி ஏறுவார். ஸோ வந்து அதிலிருந்தும் அவருக்கு அவருடைய குற்ற மனசாட்சி போகலை அப்படின்னு சொல்லி அவருடைய பயோகிராஃபியில் எழுதுவார். ஸோ இந்த ஒரு எண்ணம் அங்கே பிரபலமாக இருந்துச்சு. அப்போது இதை வந்து தான் அவங்க ரிஃபார்மர்ஸ் வந்து எதிர்க்கிறாங்க. அப்படி கிடையாது, ரட்சிப்பு என்பது ஆண்டவர் நமக்கு இலவசமாக தருகிற ஒன்று அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க தேவர் நாட் ராங். ஆனால் அவங்க ரோமர்லேருந்து நிறைய வசனங்கள் எடுக்கிறாங்க. எடுக்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் ரட்சிப்பை அல்லது உங்களுடைய நீதியை நீங்கள் சம்பாதிக்க முடியாது. அதுக்கு ஏன்னா கிரைஸ்ட் வந்து, அதான் ஜான் கால்வின் அப்புறம் மார்ட்டின் லூத்தர் இவங்கெல்லாம் எழுதின ரைட்டிங்ஸில் அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க முடியும். கிரைஸ்டுவோட நீதி, அவர் நீதிமான், அவர் உங்களுக்காக மரிச்சதுனால அவருடைய நீதி உங்களுக்கு என்ன பண்ணப்பட்டது? இட் ஹாஸ் பின் இம்ப்யூட்டட். அதான் இம்ப்யூட்டட் ரைச்சஸ்னஸ் சொல்லுவாங்க. அது உங்களுக்குரியதாகிவிட்டது. கிறிஸ்துவுடைய நீதி இப்போ யாருக்கு ஆயிடுச்சு? உங்களுக்கு ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எந்த சடங்காச்சாரங்களையோ, எந்த சபையினுடைய கோட்பாடுகள்னால் அவங்க சொல்கிற இந்த வழிமுறைகளை செஞ்சு நீங்கள் உங்கள் ரட்சிப்பை என்ன பண்ண வேண்டாம்? சம்பாதிக்க வேண்டாம். அண்ட் யூ கேன் நாட் ஏர்ன் யோர் சல்வேஷன் அப்படின்றத பைபிள் அடிப்படையில் சொன்னாங்க. அதுக்கு அவங்க எடுத்துக்கொண்ட வசனங்கள் தான் என்ன அப்படின்னா, ரோமரில் சொல்லியிருக்கிற
என்னது? நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய ரோமர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது மாதிரி நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை 24ஆம் வசனத்தில் மரித்தோரிலிருந்து எழுப்பின வரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே. ஸோ ரைச்சஸ்னஸ், நமக்கு ரைச்சஸ்னஸ் வந்து நீதி நமக்கு என்ன பண்ணப்படுகிறது? கிரெடிட் பண்ணப்படுகிறது. சுருக்கமாக சொல்லணும்னா, நாட் பை த குட் ஒர்க்ஸ், நம்ம செய்கிற நல்ல காரியங்கள்னாலேயோ, சபைக்கு செய்கிற காரியத்தினாலேயோ, சபைக்கு செலுத்துகிற காணிக்கைகள்னாலேயோ, அல்லது நம்ம செய்கிற எந்த நல்ல காரியத்தினாலேயும் கிடையாது. அது கிறிஸ்துவனுடைய நீதி நமக்கு மேலே வருகிறது இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ இதை தான் என்னது அப்படின்னா, இம்ப்யூட்டட் ரைச்சியஸ்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் பீயிங் டிக்ளேர்ட் ரைச்சியஸ். ஸோ சொல்லப்போனால், பாவமே செய்யாதவர்களைப் போல, பாவமே செய்யாதவங்களை போல அவர் நம்மளை என்ன பண்ணிடுறாரு? as if you have not sinned. அதான் ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். நம்ம நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருப்போம். மேபி இதில் கலந்து கொள்றதுல ஒரு சிலருக்கு நல்லா புரியும், ஏன்னா நம்ம ஏற்கனவே இதை குறித்து பிரசங்கம் பண்ணியிருப்போம். பட் சிலருக்கு புரியாது. இப்போ நான் அடுத்த பகுதிக்கு வர்றேன். இப்போ ஓரளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இன்னும் ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கல. ஆனால் உண்மையிலே பவுல் இதை தான் சொல்கிறாரா அப்படின்றத நம்ம வந்து ரோமரில், கலாத்தியரில் உள்ள வசனங்களை பார்க்கும்போது, நமக்கு தெளிவாக பார்க்கும்போது, கொஞ்சம் விரிவாக பார்க்கும்போது தான் புரியும். நீங்கள் ரோமர் பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு அதை சீரியஸாக நீங்கள் படித்து பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இது புரியும். பட் எனிஹவ், இப்போது நம்ம இந்த கண்ணோட்டத்தில் நம்ம இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நான் முதலாவது சொல்லிடுறேன். ஜஸ்டிஃபிகேஷன் பவுல் யூஸ் பண்ணுற அந்த பதத்துக்கு, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அவங்க எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, அந்த லத்தீன் வேர்டோட அர்த்தம் என்னது, அன்னைக்கு இருந்த கான்டெக்ஸ்டில், அந்த அன்னைக்கு இருந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு, அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு, அன்னைக்கு நிறைய கிரியைகளை, ஒர்க்ஸை ரோமன் கேத்தலிக்ஸ் வந்து வலியுறுத்தினாங்க. அது தவறு தான். அந்த கிரியைகள்னால நம்ம ரட்சிக்கப்படலைன்னு சொல்லி they applied it to that context. அந்த கான்டெக்ட் அது அப்ளை பண்ணது தப்பு கிடையாது. ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா, பவுல் அல்லது நிருபங்களை எழுதும் பொழுது அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு அவங்க சொல்லலை. சொன்னது they didn't write these epistles for the medieval context. அவங்க என்ன கான்டெக்ஸ்ட்டுக்காக சொல்கிறாங்க, என்ன சூழ்நிலைக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கான்டெக்ஸ்ட்டுக்காக, ஜூயிஷ் கான்டெக்ஸ்ட்டுக்காக. அப்போ ஜூயிஷ் கான்டெக்ஸ்ட்டில் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறது தப்பு இல்லை, அவங்க அப்ளை பண்ணுறதுல என்ன தப்பும் இல்லை. இன்றைக்கும் நம்ம அதை அப்ளை பண்ணலாம். பைபிள் வந்து எல்லா சூழ்நிலைகளுக்கும் அது நம்ம அப்ளை பண்ணுறதுக்காக தான் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதை அப்படி அப்ளை பண்ணும் பொழுது ஒன்று நம்ம மறந்து போயிடக்கூடாது. மறந்து போனோன்னா அது நம்மளை தவறாக நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த எழுதப்பட்ட அந்த இன்டென்ஷன், அதுதான் நம்ம இந்த ரீதிங் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதே அதுக்கு தான். இன் விச் கான்டெக்ஸ்ட், ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் என்னது, பைபிளோட ஜூயிஷ் என்ன சொல்கிறது பெர்ஸ்பெக்டிவ் என்னது. ஏன்னா எழுதுறது யூதர்கள், அவங்க அந்த ஜூயிஷ் ஸ்டோரியோட ஃபுல்ஃபில்மெண்ட் தான் நியூ டெஸ்டமெண்ட். யூதர்களுடைய, இஸ்ரவேலுடைய ஸ்டோரியினுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் தான் நியூ டெஸ்டமெண்ட். அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்க அப்படி பார்த்தாங்கன்னா, அந்த பார்வையோடு நம்ம பார்க்கும் பொழுது தான் அதனுடைய சரியான அர்த்தத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் தான் நம்ம ரீதிங் பெர்ஸ்பெக்டிவ்ல வலியுறுத்துகிறோம். அதை மிஸ் பண்ணும் பொழுது தான் எல்லா பிரச்சனைகளும் வருது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அதை மிஸ் பண்ணும் பொழுது தான் எல்லா பிரச்சனைகளும் வருது. நியூ டெஸ்டமெண்ட் இன்னைக்கு வந்து இன்றைக்கி இந்த அமெரிக்கா உடைய இன்னைக்கு இவாஞ்சலிஸ்ட்டு, அங்கே இருக்க ப்ரீச்சர்ஸ், டாப் ப்ரீச்சர்ஸ் எல்லாரும் வந்து ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு ரோமன் கத்தோலிக் போப் வந்து இந்த வாருக்கு வந்து எவ்வளவு எதிராக பேசுகிறார் அப்படின்றத நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் இந்த ரிஃபார்ம்டு ப்ரொட்டஸ்டண்ட் ப்ரீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து இந்த வாரை எவ்வளவு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ நான் வாரை தப்பாக சொல்லலை, ஆனால் அதே நேரத்தில் இதை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதும், ட்ரம்ப்பை வந்து ஒரு ப்ராஃபெட்ன்ற அளவுக்கு, சொல்லப்போனால் ஒரு எஸ்தர்ன்ற அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் எந்த அளவிற்கு நமக்கு வந்து
பிப்ளிக்கல் நாலேஜில் நம்ம குறைஞ்சிருக்கோன்றது காமிக்குது. எஸ்தர் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு பயன்படுத்தினது உண்மைதான். அந்த கான்டெக்ஸ்டில் யோசிச்சு, இந்த கான்டெக்ஸ்டுவலைசேஷனுக்காக நான் சொல்கிறேன். அதை எடுத்து இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, ட்ரம்ப்புக்கு ஈக்குவேட் பண்ணுறாங்க எஸ்தரை. இந்த காலத்தில் ட்ரம்ப் மௌனமாக இருக்கக்கூடாது, நம்ம மௌனமாக இருக்க கூட இஸ்ரேலுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. வாய் காரணம் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிதான் பார்த்தாரா? வேத அப்போஸ்தலர்கள் அதை அப்படிதான் பார்த்தாங்களா? நியூ டெஸ்டமெண்ட் அவங்க எப்படி பார்த்தாங்க? they saw the நியூ டெஸ்டமெண்ட் as a story that is fulfilled. பட் நம்ம எங்க போறோம்? திரும்ப அங்க போறோம். உன்னை சபிக்கிறவரை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவரை நான் ஆசீர்வதிப்பேன். ஸோ அதனால இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணணும். காரணம் என்ன? வாட் apostles taught and preached. அவங்க என்ன போதித்தாங்க, என்ன பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்னா, இஸ்ரவேலருடைய அந்த பவுலோட மெயின் ஃபோக்கஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமர்லையும் கலாத்தியர்லையும் என்ன சொல்ல வராரு? எப்பா இஸ்ரவேலோட ரோல் முடிஞ்சு போச்சு, இஸ்ரவேலுடைய ஸ்டோரி ஜீசஸோட சிலுவை மரணத்தோடு எண்டுக்கு வந்தாச்சு. அதே மாதிரி குட் ஃப்ரைடே அப்சர்வ் பண்ணோம். இட் இஸ் எண்ட் ஆஃப் அ ஸ்டோரி, ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் அ ஸ்டோரி. அது டீலோ எண்ட் ஆயிடுச்சு. அவர் எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது, பழைய ஏற்பாடு இனி வேண்டாம், நியாயப்பிரமாணம் இனி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை. அந்த லாங் நரேட்டிவ் ஹாஸ் ரீச் திஸ் கிளைமேக்ஸ். அதான் அதனுடைய அர்த்தம். இப்போது த நியூ பிகினிங் ஹாஸ் ஸ்டார்டட். இதை புரிஞ்சிக்காம இன்னும் நம்ம எங்கே இருக்கிறோம்? அதே இதில் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம் வித் அஸ். நான் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதே தான் அங்கேயும் இதுலேயும் நடக்குது. யூதர்கள் அல்லது அப்போஸ்தலர்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஜஸ்டிஃபிகேஷன்னா ஒருத்தர் எப்படி ரட்சிக்கப்படுவான்றதை பற்றி பவுலோட மைண்டில் இருந்து அவன் எப்படி ரட்சிக்கப்படுவான், அவன் எப்படி பரலோகத்துக்கு போவான்றது மேட்டர் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, இந்த வசனத்தையே வச்சு நம்ம பார்ப்போம். எப்படி இதை பார்க்குறாரு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி பார்க்குறதுன்றத சொல்லி கொடுக்குறேன். யாராவது ஒருத்தர் ரோமர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை 22லேருந்து 24 வரைக்கும் வாசிப்போமே. யாராவது ஒருத்தர் வாசிங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 22 to 24. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஓகே, ஸோ இது ரொம்ப காமனாக நமக்கு நல்லா தெரிஞ்ச, நம்ம சால்வேஷன் மெசேஜ்னு சொல்லக்கூடிய ரட்சிப்பின் செய்திகளில் காமனாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வசனம். நம்ம காஸ்பல்ன்றது இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பவுலோட கான்டெக்ஸ்டில், பவுலோட அன்னைக்கு இருந்த ஜூயிஷ் கான்டெக்ஸ்டில் இதனுடைய அர்த்தம் என்னன்றதை நம்ம ஒரு 5 நிமிஷம் சிந்திக்கலாம். உங்களுக்கு புரியுதான்றதை பாருங்கள். இல்லாட்டா நீங்கள் ரோமருக்கு நடத்தின ஸ்டடியை நீங்கள் கொஞ்சம் கேட்டு பார்த்தீங்க, அது இருக்குது. ரொம்ப கிளியராக இருக்காது, இப்போ இருக்கிற மாதிரிலாம் நாங்கள் அந்த டைமில் எடுக்கலை. பட் இருந்தாலும் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு புரியும். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதியே. This righteousness from God comes through faith in Jesus Christ to all who believe அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் பார்க்குறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதியே. ஸோ நம்ம இந்த தேவ நீதி அப்படின்னாலே என்ன அர்த்தத்தில் எடுத்துக்குவோம்? தேவனுக்கு முன்னாடி அல்லது தேவன்ட்டு இருக்கிற அந்த மாரல் பர்ஃபெக்ஷன் நம்ம நினைக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைச்சியஸ்னஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்கிற அர்த்தம் என்னன்னா, ஆண்டவருடைய மாரல் பர்ஃபெக்ஷன். மாரல் பர்ஃபெக்ஷன்னா என்னது? அவர் பரிசுத்தர், அவர் பூரணர், அவர்கிட்ட எந்த பாவமோ எந்த அக்கிரமமோ எந்த அநியாயமோ அவர்கிட்ட கிடையாது. இதை அவர் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு தான் நமக்கு சொல்லப்படுகிறது. தேவ நீதின்றது அதான் சொல்லி, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் அவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இதுக்கு அர்த்தத்தை நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா, மாரலி. ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும்
நம்ம எல்லாத்தையுமே வி ஹவ் மாரலைஸ்ட். அதனால தான் நான் போன வாரம் சொன்னேன், வி ஹவ் மாரலைஸ்டு அவர் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு என்டி ரைட் சொல்லுவார். அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் பாவம்ன்றது என்னது? ஆண்டவர் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கிறாரு, ஹோலினஸ்க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பாவம் அப்படின்னா என்னது? ஆண்டவர் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கிறாரு, அதுதான் நம்ம அப்படி தான் சொல்லுவோம். அதாவது எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்களானார்கள் அப்படின்னா, எனக்கெல்லாம் சின்ன வயசில் சொல்லி கொடுத்தது அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. காட் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கிறாரு, இந்த ஸ்டாண்டர்டு ஒரு மார்க் வச்சிருக்கிறாரு, அதை நம்ம எட்டணும், அதை ரீச் பண்ணணும். அதை ரீச் பண்ணலை அப்படின்னா நம்ம பாவி. ரட்சிப்பு, ஜஸ்டிஃபிகேஷன் இதெல்லாம் என்னது? திரும்ப அந்த ஸ்டாண்டர்டை ரீச் பண்ண நம்மளை வைக்கிறது. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து நிறைய நேரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நம்ம நம்பி இருக்கிறோம். ஆனால் பிப்ளிக்கல் கான்டெக்ஸ்டில் பார்த்தோம்னா அப்படி கிடையாது. பிப்ளிக்கல் கான்டெக்ஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா அது 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 ஆதியாமத்திலிருந்தே படிக்கும்போது தான் நமக்கு புரியும். ஆண்டவர் நம்மளை வச்ச நோக்கம், நம்மளை பற்றினா அவருடைய அந்த அதான் சொல்லுவோம் இல்லையா, சின் அப்படின்ற அந்த வேர்டுக்கு, கிரீக் வேர்டுக்கு மிஸ்ஸிங் த மார்க், ஹமார்ஷியா அப்படின்னா மிஸ்ஸிங் த மார்க். மிஸ்ஸிங் த மார்க்னா என்னது? கடவுள் ஒரு மார்க் நமக்கு வச்சிருக்காது, மாரல் ஸ்டாண்டர்ட் கிடையாது. நமக்கு வந்து ஒரு மாரல் ஸ்டாண்டர்ட் அவர் வைக்கல. மாரல் ஸ்டாண்டர்ட்னா இதில் இவன் இப்படி இருக்கணும், இதில் எப்படி இருக்கணும், இதில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாரலி நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டாண்டர்டை வச்சுருக்காரு. மாரலி நமக்கு நல்ல வாழ்க்கை தேவை, மாரல் லைஃப் ரொம்ப முக்கியம், நான் அதை காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லவே இல்லை. இயேசுவை போல நம்ம மாரல் லைஃப்பில் எக்ஸல் ஆகிறது ரொம்ப முக்கியம். ஆனால் that is not what என்னது sin and salvation is about. அதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படின்னா வாட் இஸ் தட் மார்க்? அந்த மார்க் என்னன்னா, தேவனுடைய இமேஜ் பியரஸாக ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்தில் வச்சுருக்காரு. இட் இஸ் அ ஒகேஷன், அது நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு பணி. அப்படியே சாயலாக நம்மளை உருவாக்கி இருக்கிறார். எதுக்காக? இந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படியான ஒரு பணியை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் கிரியேட்டிங் மேன்கைண்ட். திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் கிரியேட்டிங் ஹியூமன் பீயிங்ஸ். மனிதர்களை அவர் உருவாக்கின நோக்கம் அது. இந்த நோக்கத்தில் தான் மனுஷன் தவறுறான். தேவ மகிமை அற்றவர்களானார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, பாவம் செய்தார்கள் பவுல் ஹமாஷியான்னு சொல்லும் பொழுது, இந்த மார்க்கை, இந்த லெக்க தவறுறான். இப்போ கடவுள் அந்த லெக்க தவறுன நம்மளை திரும்ப கொண்டு வர்றதுக்கு அவர் என்ன பண்றாரு? நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? இந்த மாரல் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்மளை திரும்ப கீழே விழுந்ததுல இருந்து நம்மளை திரும்ப கொண்டு வர்றதுக்காக அவருக்கு ஒரே ஒரு வழி தான் இருந்துச்சு. யாரையாவது இதுக்காக பனிஷ் பண்ணணும், நம்மளை பனிஷ் பண்ணணும். நம்மளை பனிஷ் பண்ணுறதுக்கு அவர் ரொம்ப அன்புள்ளவராக இருந்தனால அவருடைய குமாரனை பனிஷ் பண்ணார். இப்போது அந்த மாரல் ஸ்டாண்டர்ட், கடவுளுடைய அந்த ரைச்சியஸ்னஸ் நமக்கு வந்துடுது ஏசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது. இப்படி நம்ம நினைக்கிறோம், நம்ம சொல்கிறோம். ஐ டோன்ட் நோ எத்தனை பேருக்கு இது வந்து நீங்கள் இப்படி படிச்சிருக்கீங்க ரோமர் அப்படின்லாம் எனக்கு தெரியலை. ஆனால் பெரும்பாலான ரிஃபார்ம்டு சர்ச்சஸில் சொல்லப்படுகிற ரோமன்ஸ்க்கான அர்த்தம் இதுதான், அல்லது ரட்சிப்புக்கான அர்த்தம், நீதி ஜஸ்டிஃபிகேஷனுக்கான அர்த்தம், விளக்கம் இதுதான். இப்போது பவுல் இதை என்ன கான்டெக்ஸ்டில் சொல்கிறாருன்றது நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த கான்டெக்ஸ்டில் பவுல் சொல்லலை. பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடவுள் மனுஷன் பாவம் செஞ்சு, பாவம்னா என்னது? அந்த கடவுளுடைய சாயலாக இந்த உலகத்திலே அவருடைய சாயலை பிரதிபலிக்கிற, இந்த உலகத்தில் அந்த அவருடைய சாயலை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற அந்த பணியை அவர் கொடுத்துருந்தாரு. அந்த பணியிலே அவன் தவறும் பொழுது, அவனுடைய வேலையிலே அவன் தவறும் பொழுது அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் ஒரு மனிதனை சூஸ் பண்ணுறார். யார் அந்த மனிதன்? ஆபிரகாம். அவர் ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறார். எதற்காக? திரும்பவும் அந்த ரெஸ்டோரேஷனுக்கு கொண்டு போகிறதுக்காக. நல்ல கவனிங்க, மனிதனை திரும்ப இழந்து போன அவனுடைய தேவ மகிமையை திரும்ப அவனுக்குள்ள தேவ மகிமைன்னா என்னது? நம்ம இன்னைக்கு ஏதோ க்ளோரின்னா லைட்டாக ஷைன் பண்ணுறதுன்னு நினைக்கிறோம். ஷைன் பண்ணுறது இல்லை. மகிமை அப்படின்னா, நீ சங்கீதத்தில் பார்த்தோன்னா, நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி சகலத்தையும் அவனுடைய பாதங்களில் கீழ்ப்படுத்தினீர். 8ஆம் சங்கீதம்னு நினைக்கிறேன். வாட் இஸ் தட் க்ளோரி? தட் இஸ் த ஒகேஷன் ஆஃப் மேன்கைண்ட், ஹியூமன் பீயிங். எல்லாவற்றையும் அவனை கீழ்ப்படுத்தி ஆளுகைக்குள்ளே கொண்டு வர்றது. அதை நம்ம இழந்து போனோம். ஸோ இயேசு கிறிஸ்து மூலமாக திரும்ப உலகத்தை பராமரிக்கிற, ஆளுகை செய்கிற அந்த ஒகேஷனில் அவரை பிரதிபலிக்கிற அந்த சாயலில், அதில் பரிசுத்தம் அடங்கும் இல்லைன்னு நான் சொல்லலை, அதில் மாரல் வேல்யூஸ் அடங்கும் இல்லைன்னு நான் சொல்லலை.
பட் எவ்ரி திங் இஸ் மாரல் அப்படின்றது தான் நம்ம இந்த ரைச்சஸ்னஸில், இம்ப்யூட்டட் ரைச்சஸ்னஸில் நம்ம தவறாய் புரிந்து கொள்கிற ஒரு விஷயம். எத்தனை பேர் இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியலை. ஆனால் இதை புரிந்து கொண்டால் நலமாக இருக்கும். நம்முடைய கிறிஸ்டியன் லைஃபோட கண்ணோட்டமே மாறிடும். கிறிஸ்தவம் இன்னைக்கு உலகத்தில் எந்த விதத்துலேயும் ஆதிக்கம் செலுத்த முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் வந்து இந்த கண்ணோட்டம். ஸோ வந்து இதிலிருந்து வெளிவரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் இந்த இதை வந்து நம்ம எப்படி பார்க்கக்கூடாது அப்படின்னா, ஜஸ்டிஃபிகேஷன்றது எப்படி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறான், எப்படி அவன் மாரலி நல்லவனாக மாறுறான், அது கிடையாது. ஜஸ்டிஃபிகேஷன்றது ஆண்டவர் உருவாக்கின அந்த குடும்பத்தில், எதுக்காக அந்த குடும்பத்தை உருவாக்குனார்? ஆபிரகாம் என்கிற ஒரு குடும்பத்தையும் இஸ்ரேலுங்கிற தேசத்தையும் உருவாக்குனாரு. எல்லாருக்கூடையும் சண்டை போடுறதுக்காகவா அப்படி நம்ம நினைக்கிறோம். பட் தட் இஸ் நாட் காட்ஸ் பர்பஸ். ஆண்டவருடைய நோக்கம், திட்டம் அது கிடையாது. அவருடைய திட்டம் என்னன்னா, so that all nations shall be blessed. எல்லா தேசங்களும், எல்லா ஜனங்களும், எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உலகம் அவரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்க வேண்டும். இஸ்ரேல் ஃபெயில்ட், இஸ்ரேலும் தோற்று போச்சு அந்த திட்டத்தில். கடவுளுடைய அவருடைய இமேஜை வெளிப்படுத்த முடியலை. தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். இஸ்ரேலுடைய கதையை அவர் நிறைவு செய்தார். குட் ஃப்ரைடே அன்னைக்கு, ஈஸ்டர் அன்னைக்கு, நாளைக்கு நமக்கு அதை நினைவு கூறுகிறோம். அதை புதிய துவக்கமாக அவர் துவங்கினார். அப்போ என்ன நடக்குது? உலகம் முழுவதும் அந்த புதிய துவக்கத்துக்கு நேராக பயணம் செய்ய ஆரம்பிக்கிறது. இதுதான் பைபிள் சொல்லுற செய்தி. அப்போது இந்த நீதிமான் ஆக்கப்படுறதுன்றது என்ன கிடையாது, நான் மாரலி கரெக்ட் ஆகிறதோ, மாரலி இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பர்ஃபெக்ஷனை நான் பெற்றுக்கொள்கிறதோ கிடையாது. இட் இஸ் அந்த ஃபேமிலியில், எந்த ஃபேமிலியில் கடவுள் அவருடைய சாயலே நம்மை உருவாக்கி இந்த பூமியை ஆளுகை செய்யும்படியாக நம்ம அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் போன பொழுது ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார் இல்லையா, ஆபிரகாமுடைய குடும்பம். அதில் நம்மை அங்கத்தினர் ஆக்குறது தான் என்னது இந்த ரைச்சஸ்னஸ். அதை நாங்கள் இதில் போட்டிருக்கோம். கவனன் மெம்பர், அந்த உடன்படிக்கையின் அங்கத்தினராக மாறுகிறது. தேவனுடைய திட்டத்திலே அந்த உடன்படிக்கையில் நம்ம என்னவா மாறுறது? அங்கத்தினராக மாறுறது. அதனால தான் யார் தேவனுடைய பிள்ளை, யார் கடவுளுடைய மக்கள், அந்த உடன்படிக்கையின் மக்கள் யார் அப்படின்னு கேட்குற அந்த கேள்விக்கு, அதான் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அது நீதிமான், அவன் தான் நீதிமான். யார் நீதிமான்? இஸ்ரவேலருடைய உடன்படிக்கைக்கு தேவனோடு உடன்படிக்கப்பட்ட அந்த ஜன கூட்டத்தில் சேர்றவன் தான் நீதிமான், இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும். பவுல் சொல்றாரு, அப்படி கிடையாது. இயேசுவை விசுவாசிக்கிறவன், அது யாருக்கு கிடைக்கும்? ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கணும், ஓய்வு நாள் ஆசிரிக்கிறவனா இருக்கணும், பண்டிகைகளை கொண்டாடுகிறவனா இருக்கணும். பவுல் சொல்றாரு, எப்பா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இயேசு கிறிஸ்து மரித்ததோடு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவன் அந்த குடும்பத்தில் அங்கத்தினர் ஆகிறான். அப்போ அந்த பிளான் கண்டினியூ ஆகுது. இனி இந்த உலகத்தில் பிளான் கிடையாது, இனி பரலோகத்துக்கு போகிறதான் பிளான் அப்படின்னு ஆண்டவர் மாற்றல. உலகத்தில் அவருடைய திட்டம் அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. பட் கிரியைகளினாலே அல்ல, அவங்க சொல்ற அந்த கிரியைகளினாலே அல்ல. விருத்த சேதனம், உடன்படிக்கையில் அங்கத்தினர் ஆகிறதுக்கு விருத்த சேதனம் வேணும். நியாயப்பிரமாணத்தினுடைய என்ன சொல்றது, பண்டிகைகளை கொண்டாடணும், அதே மாதிரி ஓய்வு நாள் ஆசரிக்கணும். இதெல்லாம் கிடையாது. இயேசுவை விசுவாசிக்கிறதன் மூலமாய் அந்த குடும்பத்தில் நீ அங்கத்தினனாகி ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை, பூமியை ஆளுகை செய்ய வேண்டும்ன்ற கடவுளுடைய சாயலாக நம்ம படைத்தாரு இல்லையா, அந்த திட்டத்துக்கு நேராக நம்மளை கொண்டு போறாரு. நம்ம அதை ரொம்ப இண்டிவிஜுவலைஸ் பண்ணி பர்சனலாக என் லைஃப்பை பற்றி மட்டும் யோசிக்கிறோம். பட் ஆஸ் அ சர்ச், ஆஸ் அ கம்யூனிட்டி, ஆஸ் அ காட்ஸ் பீப்புள், கடவுளுடைய மக்களாக நம்ம யாராக இருக்கிறோன்றது தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் ஜஸ்டிஃபிகேஷனுடைய சரியான விளக்கம். நான் எல்லாம் சொல்லிட்டேன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் நேரம் ஆகிறதுனால நான் இன்றைக்கி இதோட நிப்பாட்டுறேன். ஒரு சில முக்கியமான சந்தேகங்களை நீங்கள் இதில் சந்தேகங்களோ அல்லது இதில் சில தெளிவுகளோ தேவைப்படுச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்றத நான் அதில் தெரிஞ்சுக்குவேன். ஸோ தட் அடுத்த வாரம் அன்று சுத்தமான இதை கொஞ்சம் கூட நான் விளக்கமாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய நம்முடைய சிந்தையிலே மாற்றங்கள் ஏற்படும். அதனால்
உங்களுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸு அல்லது கிளாரிஃபிகேஷன்ஸ், உங்கள் கமெண்ட்ஸு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜோம் பண்ணி முடிச்சிடலாம். பட் வந்து நம்ம வந்து இதை சரியாக புரிந்து கொள்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஸோ வந்து இதில் உங்களுடைய இதை வந்து சஜஷன்ஸையும் உங்களுடைய கமெண்ட்ஸையும் நீங்கள் இப்போ சொல்லுங்கள். உங்களுடைய கொஸ்டின்ஸையும் என்னாச்சு இருக்குண்ணா? ஓகே ஓகே சரி ஓகே சரி. நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் சொல்லலாம் உங்களோட சஜஷன்ஸு. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். ப்ளஸ் உங்களுடைய கேள்விகளையும் கூட நீங்கள் கேட்கலாம். ஃபர்தராக நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக அடுத்த வாரம் கூட நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஒரு தெளிவு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்க. ஸோ அந்த தெளிவு கிடைக்கும். இது கண்டிப்பாக தெளிவாக வேணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது நமக்கு அவசியம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் அட்மிட் பண்ணிட்டு நீங்கள் கேட்கலாம். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ நம்ம இன்னைக்கு இந்த தனிப்பட்ட இதை நம்ம பத்தி பேசணும்ல, வாழ்க்கையை பத்தி. ஆமா, ஒரு இடத்துல வந்து இந்த அனைனாஸ் சஃபைரான்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த கேரக்டர் வருதாங்க. ஆமா. சோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, அது ஒரு பொய் சொன்னதுனால வந்து ஃபைனலா அவங்க இறந்துடுறாங்க. ஆமா. சோ அந்த வருஷத்துல நம்ம ரொம்ப தீவிரமா இருப்போம். நம்ம ஆமா, பொய் சொல்றது எவ்வளவு ரொம்ப முக்கியம், பொய் சொல்லக்கூடாது நம்ம. அப்போ இப்படிப்பட்ட வசனங்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இப்போ ரொம்ப அந்த நம்மளோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப இது வந்து அது என்ன சொல்றதுன்னா முக்கியத்துவம் கொடுக்குது அது நம்மளுக்கு. இப்ப நீங்க ஒரு லைன்ல சொல்றது பாத்தீங்களா, பர்சனல் வந்து கொடுக்கணும், பட் எல்லாமே பர்சனலா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். இந்த வருஷத்துல கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா பர்சனல் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. ஓகே ஓகே. வேக் கேட்டு நல்ல ஒரு கொஸ்டின். உண்மையிலே நம்ம நிறைய இருக்கு இந்த மாதிரி ஓடும் நம்ம மைண்டில், நிறைய வசனங்கள் இதே மாதிரி ஓடும். அப்போது நம்ம அதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். பர்சனல் முக்கியம்தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பர்சனல் ஹோலினஸ், பர்சனல் லைஃப் இதே சுற்றி தான் கிறிஸ்டியன் லைஃப்னு நம்ம நினைக்கிறோம். தட் இஸ் ராங். அப்போ அனனியா சப்பீராளுடைய கதையில் அந்த ஒரு பொய்க்காக ஆண்டவர் அவங்கள அப்படி தண்டிக்க காரணம் என்ன? ஒன்றும் புரிஞ்சுக்கணும். எதுக்காக கிடையாது அப்படின்னு சொன்னால், நம்மளை அவர் வந்து அவங்க அதில் என்ன சொல்லலை அப்படின்னு சொன்னால், எதை சொல்கிறதுக்காக அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பதிவு பண்ணப்படலை. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எதுக்காக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லூக்கா எதுக்காக அதை எடுத்து எழுதுறாரு அப்படின்னா, நம்ம பர்சனலாக பொய் சொல்லாமல் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக இல்லை. எதுக்காக அப்படின்னா, அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய கான்டெக்ஸ்டில் பெந்தெகோஸ்தே நாளன்னைக்கு சபை உருவாகுது, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறாரு, ஆலயமாக மாற்றப்படுகிறார்கள் ஜனங்கள், மக்கள். ஆலயம் வந்து மாற்றப்படுது. இப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயத்தில், எந்த ஆலயத்தில் உடன்படிக்கப்பட்டு இருக்கிற அந்த ஆலயத்திலேயோ ஆசரிப்பு கூடாரத்திலேயோ யாராவது தவறு செய்வாங்கன்னா ஆண்டவர் அவங்கள என்ன பண்ணுவார், அறுப்புண்டு போக பண்ணுவார். இப்போது ஆண்டவர் எதை காண்பிக்கிறார் இங்கே அப்படின்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அவங்க பொய் தான் ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் அவங்க பொய் சொன்னால் தப்பு தான். ஏன் அப்போ பொய் சொல்கிறவங்களாம் அவர் அடிச்சிட்டு இருக்காரா? அடிக்கலை. அவங்க எல்லாம் செத்துட்டு இருக்கிறாங்களா? இல்லை. நீங்கள் நம்ம சர்ச்சில் பார்க்குறோம் எவ்வளோ நடக்குது. பட் லூக்கா அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அது எழுதுறதுடைய நோக்கம், அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அந்த ஆலயம் வந்து என்ன ஆகுது, புதிதாக ரீப்ளேஸ் ஆகுது. அதே ஸ்டோரி, சாலமோன் கட்டின ஆலயம், ஆசரிப்பு கூடாரம், சாலமோன் கட்டின ஆலயம் எவ்வளோ மகிமையாக இருந்துச்சோ, அதே மாதிரி பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்ட இந்த சபை, இந்த கம்யூனிட்டி வந்து மகிமையான ஒன்று. பேதுருவுக்கு எதிராக பேதுருட்ட அவங்க பொய் சொன்ன பொழுது the same thing happens. என்னது, அதுக்கு அடுத்த வசனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வேணா அதை கூட நான் வாட்ச் காமிச்சிடுறேன். அங்கே வந்து அடுத்த வசனத்தில் அதனால வந்து விளைவு என்ன அப்படின்னா, ஐயோ நம்ம பாவம் செய்யக்கூடாது அப்படின்றத விட அங்கே உண்டான விளைவு என்ன அப்படின்னு சொன்னால், அதை மட்டும் நான் வாட்ச் காமிக்கிறேன். 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அடக்கம் பண்ணினார்கள்,
சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களுடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார். ஸோ சாலமோனுடைய மண்டபத்தில் ஆலயத்திலே தான் இன்னொரு கேதரிங். ஸோ அந்த ஆலயத்தை ஆண்டவர் ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறம் அது இடிக்கப்பட்டது AD 70. பட் அந்த ஆலயத்தை அவர் ஓரம் கட்டிட்டு இங்கே அவருடைய ஆலயத்தை அவர் உருவாக்கணும்னு விரும்பின அந்த ஆலயத்தை தம்முடைய ஜனங்கள் மூலமாக உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே பாருங்களா 13ஆம் வசனம், மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. இது எதை காமிக்குது அப்படின்னு சொன்னால், லூக்கா என்ன நரேட்டிவ்ல கொண்டு வரார் அப்படின்னா, ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள், திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், மாரல் இது நடந்திருக்கும், மாரலி நமக்கு பரிசுத்தமாக இருக்கணுன்ற எண்ணம்லாம் உருவாகிருக்கும், இல்லைன்னு சொல்ல. பட் இங்கே ஃபோக்கஸ், இங்கே எம்பசைஸ் எதுவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ஆலயம் இப்பொழுது யாரு? இந்த இயேசுவை விசுவாசிக்கிற மக்கள். சாலமோனுடைய ஆலயத்தில் எது நடந்துச்சோ, மகிமை திரும்ப வந்து விட்டது. யூதர்கள், இஸ்ரவேலர்கள், தீர்க்கதரிசிகளில் சொல்லப்பட்ட இதுபடி அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மகிமை வந்துட்டு, அந்த மகிமை இப்போ யார்கிட்ட இருக்குது? இந்த குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட. ஸோ இதை காமிக்கிறதுக்காக தான் அவர் செய்கிறார். ஸோ அதனால் நான் இப்போ சொன்னதுல இருந்து புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன வேக்? ஸோ இதில் வேற யாருக்கா புரியலை, அது ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பைபிள், அதனால் தான் சொல்கிறேன், அந்த நரேட்டிவ் வியூவில் அது சொல்லப்பட்ட இன்டென்ஷனில் என்ன நோக்கத்தோடு அதை எழுதினாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்படின்னா நம்ம ஒரு வசனத்தை எடுத்தோம்னா அது என்னவாகும், நமக்கு நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு. பட் தட் இஸ் நாட் த இன்டென்ஷன் ஃபார் விச் இட் வாஸ் ரிட்டர்ன். அதை மறந்துடக்கூடாது. ஸோ அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அதை புரிந்து கொள்வது வசதியாக இருக்கும், லகுவாக இருக்கும். கரெக்ட். அதான் நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், அந்த வேர்ஸ், அந்த பர்சன, ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு இதையுமே நம்ம லைஃபுக்கு தான் பார்ப்போம். அது எழுத நோக்கம் என்னது, எதுக்காக இதெல்லாம் எழுதுகிறாரு, என்னமோ நடந்திருக்கோம். அப்போ ஏன் லூக்கா இதை மட்டும் எடுத்து எழுதுறாரு? பிகாஸ் இது நீங்கள் பண்ண அசரிகுடாத்தில் அதான் நடக்கும். அசரிகுடாத்தை பிரதிஷ்டை பண்ண உடனே யார் அதை கனம் பண்ணலையோ, அந்நிய அக்னியை கொண்டு வந்தவங்களும் உடனே ஆண்டர் போட்டு தள்ளுவார். எதுக்காக அப்படின்னு சொன்னால், அந்த மகிமையை காண்பிக்கிறதுக்காக. ஸோ த சேம் திங் இப்போ யார்கிட்ட போயிடுச்சு, அது சர்ச்சுக்கு போயிடுச்சுன்னு காமிக்கிறதுக்காக தான் யார் லூக்கா அதை எழுதுறாரு. ஸோ அதுதான் நோக்கம். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா? ஜோனி முடிச்சிருவோமா? ஓகே. இன்னொரு விஷயம், அந்த வார சொல்றாங்க, வார கிரைசிஸ், இது புரிஞ்சு எனக்கு இது நல்லா புரிஞ்சுச்சு. ஓகே. ஆக்சுவலா இது இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இது ஒரே ஒரு சிச்சுவேஷன் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த பொய் எல்லாம் பேசுறதுதான் செய்றாங்க ஆக்சுவலா. அப்ப எல்லாத்தையும் கொடுத்தா மொத்தமா என்ன சொல்றது, தண்டனை பயங்கரமா இருந்திருக்கும். பட் அந்த அப்படி கொடுக்கலாம் ஆண்டவர் இல்ல. கரெக்ட். அது காமிக்கிறாரு, அவ்வளவுதான். ஆமா, அந்த இடத்துல அவங்க அந்த அனனியா சப்பிரால வச்சு அவங்களுக்கு காமிக்கிறாரு. ஸோ அப்பப்போ சபையில் அது நடக்குது. இப்போவும் சில நடக்க தான் செய்யுது, சில இடங்கள்ல சில சூழ்நிலையெல்லாம் ஆண்டவர் செய்ய தான் செய்கிறாரு. அது பட் நோக்கம் என்னது, இந்த குரூப் யாருன்றதை அவங்க தெரிஞ்சுக்கணும். அது கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற கூட்டம் இன்னைக்கு இவங்க தான் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். ஆமா. ஆயிடுச்சு. இன்னும் அவங்க அமெரிக்கன்ஸும் இஸ்ரேலும் சரி, ரெண்டு பேருமே ஈரான் பேர் கேப்சர் பண்ணணும். முக்கியமா அவங்களோட மிலிட்டரி தளங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க அட்டாக் பண்றாங்களே தவிர, இப்ப பாத்தீங்கன்னா சில இடத்துல நம்ம சொல்றோம்ல, நம்மளே சொல்றோம் அட்டாக்ஸ் பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. பட் அவங்க அட்டாக் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் சைட்ஸ் அழிக்கிறது, அவங்கள மத்தவங்களுக்கு அட்டாக் பண்ணாம அவங்க பண்றாங்களே தவிர, இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே ஆக்சுவலா. அதான் விவேக், அதனாலதான் நான் அதை சொன்னேன். அது காம்ப்ளெக்ஸ், நம்ம அவ்வளோ ஈஸியா இதை டிசைட் பண்ண முடியாது. ஓகே, நம்ம ஒரு பக்கம் நம்ம இந்த வாரோட இது என்ன அப்படின்றத நம்ம சரியா நம்ம ஜஸ்ட் அசச் நம்ம சொல்லிட முடியாது. பட் ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன், நான் எதுக்காக எக்ஸாம்பிள் எடுத்தேன் அப்படின்னா, வசனங்களை மக்கள் யூஸ் பண்ணுற விதங்களை நான் சொல்கிறேன். அதாவது அவங்களுடைய நியூக்ளியர் சைட்ஸை நீங்கள் அழிக்கிறீங்களா, அது உண்மையிலே இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு சரியான தகவல்களை கொடுத்துச்சா,
அது அதை பேஸ் பண்ணி தான் பண்ணுறீங்களா அப்படின்றது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். ஓகேயா? ஸோ வந்து ஆண்டவர் அறிவார். மேபி அந்த இன்டெலிஜென்ஸ் உண்மையிலேயே அவங்க வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க, இஸ்ரேலை அட்டாக் பண்ணுறதுக்கோ அல்லது ஈரானை அட்டாக் பண்ணுறதுக்கோ, சரி அமெரிக்காவை அட்டாக் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு எதாவது நாடு அட்டன் பண்ணுறதுக்கோ பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நாங்கள் இதை செய்கிறோன்னு சொன்னால் ஓகே. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா, கிறிஸ்டியன் ப்ரீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஹூ சே தட் வி மஸ்ட் சப்போர்ட் இஸ்ரேல். நான் சொல்கிறது புரியுதா? ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணணும், இஸ்ரேலை தொடுறவங்கள அல்லது இஸ்ரேலை அழிக்கிறவங்கள நான் அழிக்கணுன்றது தான் அதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன். அப்போ இந்தியன்ஸ் அழிக்கலாமா? அப்போ நீங்கள் பாகிஸ்தானிஸ் அழிக்கலாமா? இஸ்ரேலை மட்டும் தான் அழிக்கக்கூடாதா? ஸோ தட் கைண்ட் ஆஃப் கிறிஸ்டியன் டீச்சிங் நான் அதை தான் சொல்கிறேன். அது வந்து சரியான வேத புரிந்து கொள்ளுதல் இல்லாததுனாலன்றதான் நான் சொல்ல வந்தேன். புரியுதா விவேக்? என்ன சுஷில் ஜாப் நான் சொல்ற சார் தானா? ஆமா, நான் என்ன நினைக்கிறேன்னா சப்போர்ட் இஸ்ரேல் ஒரு அப்ரோச் பைபிளை இதுக்கு எடுத்துக்கிறது. மேபி நீங்கள் வந்து நியூக்ளியர் அவங்க கையில் இருக்குதா, அதை அழிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, உங்கள்கிட்ட அதுக்கான சக்தி இருக்குதா, மக்களுக்கு நாசம் வரக்கூடாது நீங்கள் செஞ்சீங்கன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். அது தப்பே கிடையாது. 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஒருத்தன் பாவம் போல் அதில் நிற்கிறான், இன்னொருத்தன் வந்து புல்லி பண்ணுறான், அவனை அடிக்கிறான், கொல்றான். நான் வந்து கிறிஸ்டியனாக இருந்துட்டு நான் பார்த்துட்டு சும்மா நிற்கிறது கிறிஸ்டியன் இது கிடையாது. நான் உடனே என்ன பண்ணணும், அந்த வீக்கானவனை நான் காப்பாற்றணும் அவன்கிட்ட இருந்து, என்னோட ஃபோர்ஸை பயன்படுத்தி, என்னோட வல்லமையை பயன்படுத்தி. தட் இஸ் நாட் ராங். ஆனால் இதுக்கு வந்து பைபிளில் இருக்கிற நம்ம ஜாப் சொன்ன மாதிரி டிஸ்பென்சேஷனல் வியூவை எடுத்துகிட்டு ராப்சர் சப்போர்ட் இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணணும், கடவுள் இஸ்ரேலை நேஷனாக மாற்றுறது, பைபிள் ப்ராஃபஸி ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, இப்படியெல்லாம் நம்ம கொண்டு போகிறது அந்த நரேட்டிவ், பிப்ளிக்கல் நரேட்டிவை நியூ டெஸ்டமென்ட் கான்டெக்ஸ்டில், ஏர்லி ஜூயிஷ் கான்டெக்ஸ்டில், ஏர்லி அப்பாஸ்லிக் கான்டெக்ஸ்டில் நம்ம புரிஞ்சிக்காது தான் காரணன்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன விவேக்? சரி விவேக், வேறு ஏதாவது கொஷின் முக்கியமாக இருக்குன்னா இன்றைக்கி சொல்லு, இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இன்னொன்னு எனக்கு லாஸ்ட் தான் 2 நிமிஷம் தான். எனக்கு இன்னொன்னு, இப்ப நம்ம வந்து வேர்ல்ட வந்து நீங்க சொல்ற பாயிண்ட் லாஸ்ட் தான். நம்ம மெயின் மோட்டோ வந்து நம்ம வேர்ல்ட வந்து ஆண்டவரோட கூட டெவலப் பண்ணணும். நம்ம கண்டிப்பா நம்மளோட இருக்கிற வேலை மூலமா ஆண்டவரை மையப்படுத்திட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ வேர்ல்ட்ல வந்து நம்ம அந்த பொல்யூஷன் சரி எல்லா விஷயத்தையும் நம்ம ஈடுபட்டு எல்லா இதுவும் நீங்க பண்ணணும்னு சொல்றீங்க ஓவராலா. சோ இப்போ என்னோட பாயிண்ட் என்னன்னா, இப்போ வந்து இப்போ இந்த வார்ல எவ்வளவோ அழிவு, பயங்கரம் அழிவு, பொல்யூஷனும் சரி அது இதுவும் சரி செம்ம அட்டாக் போயிட்டு இருக்கோம் சரியா ஓவராலா பாத்தீங்கன்னா. அப்ப இது வந்து 1/3 நாசமா போயிட்டு இருக்குல்ல மொத்தமா. கண்டிப்பா நம்ம இவ்வளவு ஃபோக்கஸ் பண்றோம். நம்ம இப்ப கிறிஸ்டியன்ஸ் அந்த பிரச்சனையே பண்ணோம், அவங்களும் பண்றாங்க இல்லையா? ஆமா. அப்போ அந்த பாயிண்ட் கொஞ்சம் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, கரெக்ட். இதெல்லாம் நம்ம இது பண்றோம், பட் இன்னொரு சைடு கொஞ்சம் இதாகுது. கண்டிப்பா. அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த ஆண்டவர் இந்த உலகத்தை நேசிக்கிறாரு, இந்த உலகத்தில் அவர் சமாதானத்தை கொண்டு வரணும் விரும்புகிறாரு, இந்த உலகத்தை அந்த நேச்சரை ப்ரிசர்வ் பண்ணணும், இயற்கையை பாதுகாக்கணும், அதை அழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இந்த 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 கான்டெக்ட்லாம் வந்து எல்லாருக்குள்ளேயும் தாராளமாக வரணும். லீடர்ஸுக்குள்ளே, சர்ச் தான் அதுக்கு வழிகாட்டணும். அந்த லெவலுக்கு சர்ச் வரணும். சர்ச் முதல்ல சரியாக அதை புரிஞ்சுக்கணும். சர்ச் மற்றவங்களுக்கு டீச் பண்ணணும், அதை த்ரூ யூனிவர்சிட்டிஸ், த்ரூ காலேஜஸ், எஜுகேஷன் மூலமாக. அப்போ தான் அந்த மாற்றம் வரும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அதை ஆண்டவர் செய்வார். ஒருவேளை அது உடனே நடக்கட்டாலும் நாட்கள் போக போக ஆண்டவர் செய்வார். ஜோம்னி ரோமா, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இவைகளை நாங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் ஆஸ்வதியும். தொடர்ந்து உடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். வரும் நாட்களிலே அவர்கள் அநேகருக்கு இதை பகிர்ந்து கொடுக்குற நல்ல ஊழியர்களாய், நல்ல வேத ஆண்டவரே கர்த்தாவே போதகர்களாய் கர்த்தர் அவர்களை மாற்றும் என்று சொல்லி நாங்கள் ஒரு சிறிய கூடுவாக தான் இதை செஞ்சுட்ருக்கிறோம் ஆண்டவரே. சின்ன கூட்டம் தான், ஆனால் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் அநேகருக்கு உடைய வேதத்தை, உடைய ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷத்தை பறைசாற்றுவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களால் முடிந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செய்யவும், அந்த பலனை உடைய கரத்தில் விட்டுவிடவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கின்றவர்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.